பிகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பவும் போல நம்ம நாளைக்கோட ட்ரேடிங் பிளான் தான் பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேத்தத்தோட பிளான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல பார்க்கறக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. ஸோ 15 மினிட் சார்ட்ல வந்து இப்போ பேங்க் நிஃப்டில இருக்கோம். பேங்க் நிஃப்டில இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஆனது வந்துட்டு கேப் டவுனா தான் ஓப்பன் ஆனா. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 41,800 வரைக்கும் போயிருந்திருக்கணும். பட் போகல. உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து ஒரு ரிவர்சல் குடுத்து, மறுபடியும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் குடுத்து 41,300 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, நீ ஃபுல்லா வந்து சைட்வேஸ்லயே இருந்துட்டான். ஸோ இன்னைக்கு யாராச்சும் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, உண்மையாலுமே வந்து நீங்க டேலண்டட் பர்சன் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த சைட்வேஸ்ல வந்துட்டு ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த பக்கம் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்கனாலும், இந்த பக்கமும் ஹிட் ஆகும், இந்த பக்கமும் ஹிட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் சைட்வேஸ் தான் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தா. இப்போ நிஃப்டியும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தா. அப்போ நிஃப்டிலையும் வந்து நம்ம போய் பார்த்துருவோம். இப்போ இந்த நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணோம்னா, நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி வீடியோஸ்ல போட்டிருக்க சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்க நிஃப்டி வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கிருந்து சிவியர் ஃபாலா இருந்துச்சு. அதே நேரத்துல பேங்க் நிஃப்டி மேல போயிட்டு இருக்கும்போது நிஃப்டி கீழே வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். பட் நாங்க இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது இங்க ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 17,700 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லயே வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டான். ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு நிஃப்டி ஃபுல்லா சைட்வேஸ்லயே ட்ரேட் ஆகி நம்மளுக்கு இன்னைக்கு இதுலயும் வந்துட்டு எந்த பக்கம் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹிட் ஆகியிருப்பான். ஸோ நாளைக்கோட ட்ரேடிங் பிளான் நிஃப்டியில் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறானா கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்மளுடைய பழைய பிளான்ஸ் எல்லாம் வந்து இப்போ டெலிட் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க புதுசா வந்துட்டு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு வந்து வேலிடா இருக்க போகுது. மேல ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்தது வந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல 1, 2 உங்களுக்கு 3. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னுமே இப்படி வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இப்போ புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கங்க. இந்த லைனால தேவையில்லை. இந்த லெவல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு கால் சைடு போய்க்கலாமா, புட் சைடு போய்க்கலாமா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து வீக்கா இருந்திருக்கு. 11 o'clock வந்து நீங்க புட் சைடு போனீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் சைடுவேஸ் பட் நெகட்டிவா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் ட்ரேட் பண்ணிக்கங்க, நோ ட்ரேடுன்னு சொல்லி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய டெய்லி வெரிஃபைடு P&L வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு 1600 வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1700 இன்ட்ராடே லாஸ். நான் கேரிங் பொசிஷன் வந்து ஒன்று புட் சைடு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய P&L. ஸோ இந்த மந்த்லியில வந்துட்டு நம்ம டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 நான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். அதாவது என்னுடைய கேபிட்டல் வந்து 21,000. உங்களுக்கு 1,600 இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ராடே லாஸ். உங்களுக்கு ஓவராலா பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் வந்து பழைய இதுல போய் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மந்த்ல லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக்ல வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் வீக் P&L வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க நாளைக்கோட நிஃப்டி 50 பிளான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட்டை காமிக்க விரும்புகிறேன். இது என்ன எக்ஸல் சீட்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸல் சீட். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் 750 ருபீஸ் வந்து மந்த்லியில் வந்துட்டு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்டோட சரி ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேர்த்து தந்துருவோம். நீங்கள் அப்போ போய் வாங்கிட்டீங்கன்னா போதும். பட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டே கிடையாது. இன்னைக்கு லாஸ் தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லாஸ் பண்ணால் வீடியோ போட மாட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. இதே நீங்க வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு தேர்ஸ்டே எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா 4 கால் கொடுத்தா 4 கால். ஸோ லாஸ்ட் வீக்லயே வந்து 87% அக்யூரன்சி கால்ஸ் கொடுத்துருக்கோம். 23 கால்ஸ் வந்துட்டு கொடுத்தது 20 கால்ஸ் வந்து டார்கெட் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 3 கால்ஸ் ஹிட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு 4 கால்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுல 2 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டில. ஸோ மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து வாலட்டிலிட்டியா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மதியமாட்டம் வரும்போது நிஃப்டியில் ஒரு 10 பாயிண்ட் தான் புக் பண்ண முடிஞ்சது சைடுவேஸ்ங்கிறங்காட்டி. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 ருபீஸ் எல்லா ட்ரேடும் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ்லேயே ஒரு 700 ருபீஸ் லாஸ்ல இருந்திருப்பீங்க.
நான் வந்துட்டு ஒரு 3 லாட்ல போனங்காட்டி நான் வந்துட்டு ஒரு ட்ரேடு தான் வந்து இதில் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ₹1700 வந்து இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கேன். சரி வாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நிஃப்டியோட வியூ வந்து பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியில் வந்துட்டு நாளைக்கு என்ன ஆகிறான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இன்னைக்கு எடுத்த சேம் சப்போர்ட் 17,720ங்கிறத சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு அப் டவுன் அப் ட்ரெண்ட் வரானான்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு முக்கியமாக நாளைக்கு ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 17,870 அப்படிங்கிறது வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டாக தேட இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து வருது பாருங்க. உங்களுக்கு லாங் டேர்ம்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு 1 உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சர்க்கிளாக வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ செகண்ட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ தேர்டாக வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ ஃபோர்த்தாக வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ இருக்குது, உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் மார்க்கெட் நாளைக்கு வந்துச்சுன்னா ட்ரேடு வந்து எப்படி எடுக்கும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா, இது பிரேக் அவுட் கொடுத்தானா கால் சைடு போகணும். இல்லை இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்தானா நீங்கள் வந்துட்டு புட் சைடு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இப்படி மேலே போனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான். ஸோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதே வந்து இன்னைக்கு வந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோ பிரேக் அவுட் பண்ணிட்டானா, ஸோ இங்கே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் 17,696 அப்படிங்கிற இன்னைக்கு வந்த லோ. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத லைன்ஸ், இதெல்லாம் டெமோ வந்து டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் புட் சைடு போய்க்கலாம். பட் உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்காக இருந்தால் வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாலும் நீங்கள் வெயிட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இதை பிரேக் பண்ணோன்னே 17,720 பிரேக் பண்ணாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 17,680 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்தது இதை பிரேக் பண்ணா வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் வந்து கிடைக்கும். 17,640 இது பண்ணிட்டா உங்களுக்கு 17,560 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். உங்களுக்கு இடையில ஒரு ஸ்மால் சப்போர்ட் வந்துட்டு 17,585 இருக்கும். ஸோ இதுக்கும் கீழே எல்லாம் வந்து ஃபாலோ ஆனானா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து இங்கே இருக்குது 17,430ங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு இதே நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கேப் அப் ஓப்பன் ஆகிறானா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறானான்னு சொல்லி பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணிட்டா ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கால் சைட் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ஒரு பிளான். இன்னும் வந்துட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா நிஃப்டி, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் வந்து எந்த பக்கம் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. என்னுடைய வியூ வந்து இன்னுமே வந்துட்டு நெகட்டிவ்ல தான் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவலுக்கெல்லாம் போகணும், அப் ட்ரெண்ட்ல போகணும், ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து கண்டிப்பாக உள்ள வரணும். பட் இன்னும் வந்து எஃப்ஐஐ செல்லிங் மூல தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து 1200 கோடி ரூபாய்க்கு வந்து வித்து தான் விட்டுருக்காங்க ஷேர்ஸை. எப்போ அவங்க பையிங் மாறுறாங்களோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 18,000 தாண்டி நிஃப்டி போகும். அது வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி நம்ம எவ்வளோதான் டிஐ வந்து முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சி இது பண்ணாலும் இன்னைக்கு மாதிரி சைடுவேஸில் தான் வந்து இருக்கும். எவ்வளோதான் அவங்க காசு போட்டு வாங்கினாலும் எப்போ எஃப்ஐஐஸ் வராங்களோ அவங்க தான் ஹியூஜ் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு 2,000 3,000 crore ஒரே நாளில் இப்போ 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா செல்லிங்லேயே தான் இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு 5,000 கோடி 8,000 கோடி 9,000 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு 18,200 எல்லாம் வந்து நிஃப்டி போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கிருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம போட்டுக்குவோம். ஸோ இது வந்துட்டு நாளைக்கு இதே பிரேக் அவுட் கொடுத்தாவே நீங்கள் வந்துட்டு புட் சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிருந்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான் வந்து இருக்குது. இங்கிருந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஓகேவா. ரைட், நான் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு இங்கே வரும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ ஓகேவா,
இங்க பிரேக் அவுட் குடுத்தானா, உங்களுக்கு அடுத்தது இங்க வந்துட்டு சப்போர்ட் எடுப்பான். ஸோ, இப்போ வந்துட்டு ஓகே வரைஞ்சாச்சு. ஸோ, நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுறானா, கேப் அப் ஓப்பன் ஆகுறானான்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்துட்டு ஜூம் பண்ணிட்டோம். நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா உங்களுக்கு 41,000 அப்படிங்கிற லெவல்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து உங்களுக்கு மேலே ரைஸ் ஆனானா 41,200 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 41,000 இந்த கேப் ஃபில்லிங் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா 41,600 அப்படிங்கிறத உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு நிஃப்டியில் மாதிரியே ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து இதையும் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக ஒரு சர்க்கிள் வாட்டை வரைஞ்சி காமிக்கிற பாருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஒன்று, ஸோ உங்களுக்கு இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு இங்கே மல்டிபிள் டைம் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் 3வது டைமு. ஸோ உங்களுக்கு இங்கே 4 டைம், அதாவது மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இதை ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்திருக்கான். ஸோ நாளைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்தானா நீங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இந்த சப்போர்ட் லைன் வந்துட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு கேப் டவுனுக்கான பிளான். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாவே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கேப் ஃபில்லிங் படி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்து கேப் ஃபில் ஆகி உங்களுக்கு 41,200 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு கேப் அப்பான பிளான். இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆக்ட் ஆக போகுது இது முக்கியமாக. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டு, உங்களுக்கு 2வது சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கான். ஸோ 3வதாக வந்துட்டு இங்கே உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ஃபால் ஆச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணானா உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு 40,000 அப்படிங்கிற டார்கெட்டெல்லாம் வச்சுட்டு இடையில இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நாளைக்கு கால் சைடு புட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆவானான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முடியும் நம்மளால. ஏன்னா வந்து 8:30 தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா investing.comல போயிட்டு குளோபல் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ அது கூடயே வந்துட்டு நம்மளுடைய HX நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகணும்னு பார்த்துக்குவோம். மார்னிங் ஒரு டைமு நம்ம செக் பண்ணிட்டோம்னாலும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் இண்டெக்ஸில் போயிட்டோம் investing.comல உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு டவ் ஜோன்ஸ் வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கான். S&P வந்துட்டு உங்களுக்கு -32 பாயிண்ட்ல இருக்கான். நாஸ்டாக் வந்துட்டு ஒரு 68 பாயிண்ட்ல வந்துட்டு, அதாவது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ SGX நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். SGX நிஃப்டி வந்துட்டு நான் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ மை வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு இப்போ SGX நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இதே மாதிரி சஸ்டைன் ஆனானா ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகும். ஃப்ளாட் ஓப்பனிங் மேக்ஸிமம் இருக்கும். பட் குளோபல் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஃபுல்லாக ரெட்லேயே க்ளோஸ் ஆச்சுன்னா SGX நிஃப்டி நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ரெட், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நான் ப்ரீ மார்க்கெட் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் அனலைஸ் பண்ணது, உங்களுக்கு ட்ரேடிங் வந்துட்டு கற்றுக்கணும், உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ கற்றுக்கணும், மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு வந்துட்டு 3,500 ஆஃபர் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ இது வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. உங்களுக்கு நாளையிலேருந்து ஜாயின் பண்ணணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியல. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க. இது வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுவேன். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய லாஸ் வந்து 1,700 rupees. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் வந்து வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்னு சொல்லி கேட்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கால் சைடு போய்க்கலாமா, புட் சைடு போய்க்கலாமா, சார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போதான் ஒரு சின்ன சேனல், குட்டி சேனல், அதாவது ஒரு 3 months முன்னாடி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். க்ரோத்திங்கில் இருக்க சேனல்.
ஸோ அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பை பை.